கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். திருப்பாடல்கள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த உலகில் யார் நம்மை கைவிட்டாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. தம் உள்ளங்கையிலே நம்மை பொறித்து வைத்துள்ளார். இந்த உலகில் நம்மை நேசிப்பேன் என்று சொல்லும் மனித உறவுகள் நம்மை கைவிடலாம். கைவிடாத ஒருவர் இயேசு மட்டுமே. வேதத்தில் யோசேப்பை அவருடைய சகோதரர்களை கைவிட்டனர், குழியில் தள்ளினர். குழியில் விழுந்த யோசேப்பை இயேசு அரியணையிலே அமர்த்தினார், அதிபதியாக உயர்த்தினார். இன்று நாமும் யோசேப்பை போன்று குடும்பத்தினராலோ நண்பர்களாலோ உறவினராலோ தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம். பணம், வசதி, ஆடம்பரம் என்று ஏதோ ஒன்று நம்மை பிரித்திருக்கலாம். அது நிமித்தம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். யார் கைவிட்டாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் வேதத்திலே லேயாள் ராகேலை குறித்து அறிவோம். லேயாளை ராகேல் மிகவும் அற்பமாக எண்ணினாள். ஆனால் இறைவன் அவளை நினைவு கூர்ந்தார். அவள் கணவனோ அவளை நேசிக்கவில்லை. அவள் ஒவ்வொரு குழந்தையை பெறும்போதும் தன் வேதனையை வைத்தே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறாள். தன் இருதயத்தின் தனிமையை ஒரு ஆண் நிரப்புவான் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் தன் 4வது குழந்தையை பெறும்போது அவள் அந்த முடிவை மாற்றினாள். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். தன் கணவன் தன்னை நேசிக்கவில்லை என்றாலும் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று அவள் அறிந்து கொண்டாள். யாரும் நேசிக்காதவள் என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு கடவுளால் பார்க்கப்பட்டவள் என்ற நம்பிக்கைக்கு வந்தாள். யாராலும் வேண்டாதவள் என்று நினைக்கப்பட்ட லேயாளைத்தான் கடவுள் பெரிய திட்டத்திற்கு பயன்படுத்தினார். ராகேலோட வம்சத்தில் இல்லை, லேயாவளோட வம்சத்தில் தான் பின்னால் தாவீது ராஜாவும் பின்னால் இயேசுவும் பிறந்தனர். அற்பமாக நினைக்கப்பட்ட லேயாள் தான் ஒரு நாள் சரித்திரத்தையே மாற்றின ஒரு முக்கிய நபராக மாறினாள். அன்பானவர்களே, யாரும் என்னை நேசிக்கலையே, நான் அற்பமாக எண்ணப்படுகிறேனே என்று கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களை தம் திட்டத்திற்கேற்ப நடத்துவார். அன்பு இறைவா, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையிலும் நான் இருக்கிறேனே என்று ஏங்கும் ஒவ்வொருவரையும் லேயாளை போன்று சரித்திரமாய் மாற்றும் இறைவா. ஆமேன்.